ஜெம் பக்தி நேயர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்கும், இந்த 12 ராசிகள், இந்த 9 கிரகங்கள் எப்படி அவங்கவுங்க வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத சுருக்கமாக பார்ப்போம். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். 9 கிரகங்களை வச்சுக்கிட்டு 12 ராசிகளுக்கும் பலன் சொல்லிட்டு இருக்கிறோம். எல்லா ராசிக்காரங்களுக்கும் இந்த 9 கிரகங்களும் நல்லவர்களும் இல்லை, கெட்டவர்களும் கிடையாது. அவர்களுடைய அடிப்படை ஜாதகம் ஒன்று இருக்குது, பிறந்த நேரம், லக்னம். அதை வச்சு தான் யோகாதிபதி, மரகாதிபதி, பாதகாதிபதி இதெல்லாம் இருக்குது. ஸோ பேசிக்கலி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த ஜாதகம் மட்டும்தான் இங்கே பலன்களை தரும். இப்போ நாங்கள் அப்போ சொல்லிட்டு இருக்க பலன்கள் என்னதான் சார் கிடைக்கும்? ஆங்கில புத்தாண்டு பலன்கள் சொல்கிறீங்க, சனி பயிற்சிங்கிறீங்க, இந்த மாதிரி பயிற்சி பலன்கள்லாம் என்னதான் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிரகச்சாரத்தை அடிப்படையை வச்சு சொல்கிறது. அந்த கிரகச்சாரங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லா கிரகங்களும் மாறிக்கிட்டே இருக்கும். சனி கிரகம் 2.5 வருஷம், குரு 1 வருஷம், ராகு கேதுங்கிறது 1.5 வருஷம். இதெல்லாம் நம்ம தான். இது இல்லாமல் சுக்கிரன், புதன், செவ்வாய், சூரியன் இதெல்லாம் மாதம் மாறிக்கிட்டு இருக்கும். ஒரு தமிழ் மாதம் மாறும்போதும் சூரியன் அதனுடைய இடத்தை மாற்றிக்கிட்டே இருக்கும். அதாவது சித்திரை மாதம் மேஷத்தில் இருக்கும், பங்குனி மாதம் மீனத்தில் இருக்கும். 12 ராசிக்கும் அது மாறிக்கிட்டே இருக்கும் மாதம். இப்படி மாறிட்டே இருக்கிற இந்த கிரகங்களால் 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நன்மை தீமை அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி கடகராசி. இந்த கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த எல்லாமே முழு நட்சத்திரங்கள். புனர்பூசம் 4ஆம் பாதம் மட்டும்தான் இந்த ராசியில் இருக்குது. இந்த ராசிக்கு ஒரு மகத்தான ஒரு பெருமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ராமர் பிறந்த ராசி. புனர்பூச நட்சத்திரத்தில் சுவாமி பிறந்தார். அதனால் இந்த நட்சத்திரத்தில் இந்த ராசியில் பிறந்தவங்க எல்லாருமே தாயார் மேலே ரொம்பவும் பாசமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா கடகராசியில் சந்திரன் ஆட்சி, ரிஷபத்தில் சந்திரன் உச்சம், அவங்களும் சரி தாயார் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. கடகத்தில் சந்திரன் ஆட்சி, அதனால் இவங்களும் தாயார் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. இந்த பலன்கள் எல்லாமே ஆண் பெண்கள் 2 பேருக்கும் சேர்ந்தது தான். தனியாக பெண்களுக்கு தனியாக ஆண்களுக்கு தனியாக வராது. எல்லாம் ஒரே அதாவது தாய் பாசம்னா ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஒரே இது தானே. அதனால் இந்த ராசிக்கார நேயர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த நேரம் 10ல் குரு, 10ஆம் இடத்துல குரு வந்தால் என்ன சார் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேலை மாற்றம். 10ஆம் இடத்துல குரு வரும்போது தான் 10ல் குரு வர ராவணனுக்கே பதவி பறி போனதுன்னு சொல்லுவாங்க. இதில் ராமர் பிறந்ததும் இதே இடம் தான், 10ல் குரு வரும்போதும் இதே பலன் தான் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே இந்த 10ஆம் இடத்துல குரு வரும்போது உங்களுக்கு தேவை இல்லாட்டாலும் தேவை இருந்தாலும் இடமாற்றம், வேலை மாற்றம் நிச்சயமாக இந்த வருஷம் வரும். ஏப்ரல் மாதம் வரைக்கும் இந்த உங்களுக்கு தேவையில்லாமல் கூட இருக்கலாம். அந்த ஒரு பதவி உங்களுக்கு தேவையில்லைன்னா அந்த பதவி தேடி வரும். ஒரு தேவையில்லாத இடத்துக்கு இடமாற்றம் வரலாம். இதெல்லாம் இந்த 10ஆம் இட குரு கொடுத்துருமே. ஆனால் 3ஆம் இட கேது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அந்த 3ஆம் இட கேது வெளிநாட்டு முயற்சி இருக்குது சார், நான் ஃபாரின் போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், படிப்புக்காக இருக்கட்டும், வேலைக்காக இருக்கட்டும், முயற்சி பண்ணுறோம் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த 3ஆம் இட கேது நல்லது பண்ண போகிறார். 9ஆம் இடத்துல ராகு கொஞ்சம் தகப்பனாருடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கை வைப்பார். ஏன்னா 9ஆம் இடம் தகப்பனாரோட, அங்கே ராகு உட்காந்துருக்கு. அங்கே தேவையில்லை. அந்த 9ஆம் இடத்துல ராகு என்ன பண்ணுவார், இந்த வருஷம் என்ன, இந்த வருஷம் இல்லை இருக்குது, அடுத்த வருஷமும் இருக்குது அவங்களுடைய ஆட்சி. அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத உங்களுடைய, அதாவது உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது, ஆனாலும் உங்கள் மேலே ஒரு தப்பு சேரும், ஒரு பழி சேரும். அதனால் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வராமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஸோ அது ஒரு 9ஆம் இடத்துல ராகுனுடைய ஜென்ரலான பலன்னு சொல்லலாம். 8ஆம் இடத்துல சனி, அஷ்டம சனின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் சார். அது நாங்கள் ரொம்ப பரிசம் சூப்பராக இருப்பீங்க அதெல்லாம் கிடையாது, அந்த கதையே கிடையாது. சிம்மராசியும் கடகராசியும் சனி பகவானுக்கு ஆகாத ராசிகள். ஏன்னா சந்திரன் சூரியர்கள் அப்படின்னாலே கடகராசிக்கு அதிபதி சந்திரன், சிம்மராசிக்கு அதிபதி சூரியன். அஷ்டமத்தில் சனி வரும்போது தான் மிகப்பெரிய தலைவர், அரசியல் தலைவர் ஜெயிலுக்கு போனாங்க. அவங்க கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு வந்தாங்க. அந்த நேரம் அவங்களுக்கு சிம்மராசி தான். அதே மாதிரி தான் இப்போவும் கடகராசிக்கு அஷ்டமத்தில் சனி, 8ஆம் இடத்துல சனி வரும். இதெல்லாம் என்ன சார் ஆகும், ரொம்ப பயமுறுத்துறீங்களா? என்ன ஒன்றும் கிடையாது. நீங்கள் சனி பகவானுக்கு நேர்மையாக இருக்கணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காமல் இருந்தால், நல்லது செய்யாவிட்டால் கூட பரவாயில்ல, தீயது அதாவது கெட்டது பண்ணாமல் இருந்தீங்கன்னா சனி பகவான் உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டார். இன்னொன்று என்னென்னா, இந்த சனி பகவான் இப்போ தான் டிசம்பர் 20 மாறி இருக்கார். ஆனால் எடுத்த உடனே எல்லாம் அவர் கும்பிட்டு அதை வந்துட்டுன்னு கிளம்ப மாட்டார். 8ஆம் இடத்து சனி வேலை செய்யறதுக்கு எப்படியும் 1 வருஷம் ஆகிடும். அதுக்குள்ளே நீங்கள் இந்த 24 கடந்துடலாம். ஆனால் இந்த இயர் எண்டில் 2024 லாஸ்ட்டில் தான் அஷ்டம சனியாக ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதனால் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடத்துல சூரியன் 6ல் இருக்காமல் அப்படின்னா நல்லா பண்ணுவார். உங்களுக்கு அரசாங்க சம்மந்தப்பட்ட எல்லா சாதனைகளையும் கொடுப்பார். மொத்தத்தில் உங்களுக்கு இந்த வருஷத்தில் 70% நன்மைகள் நடக்கும்னு நிச்சயமாக சொல்ல முடியும்.